கேட்கவும் உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவே உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவே உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவே உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே, 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 எந்த நான் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை வெறுத்தாலும் நண்பர் உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரப்பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரப்பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்த இயேசுவே, 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 எந்த இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாவங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த தாய் நம்மளை மறக்கலாம், தந்தை நம்மளை மறக்கலாம். இந்த உலகத்தில் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுக்கு தேவையானது தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்குது. தனக்கு தன்னை அவங்களால முடியுமா, அவங்களுக்கு லாபமாக இருக்குதா அப்படின்னா தான் செய்வாங்க. யாருமே வந்து போய் நமக்கு தியாகமாக செய்கிறது ரொம்ப கம்மி. ஆனால் அந்த தியாகத்துலையும் கூட அவங்க பாதிக்கப்படக்கூடாது, எனக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது, எனக்கு வலிக்காத அளவுக்கு உங்களுக்கு நான் உதவியை செய்யணுமா நான் செய்கிறேன் அப்படின்னு தான் ஆட்கள் இருக்காங்க. ஹல்லேலூயா. ஒரு அம்மா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தாயின் அன்பு, குழந்தைய பெற்று எடுத்து அதை வளர்த்து அதை ஆளாக்குற ஒரு தாய் இருக்காங்க பார்த்தீங்களா. 9 மாதம் கர்ப்பத்தில் சுமந்து அந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒரு தாய் ஒரு பிள்ளைக்காக நிறைய அவங்க அவ்வளோ தியாகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தாயோட அன்பு தான் உன்னதமான அன்பு, தாயோட அன்பு தான் பெருசு. இந்த உலகத்துல எல்லா அன்போட தாயோட அன்பு தான் பெருசுன்னு சொல்லிட்டு அதை வந்து தூக்கி வைக்கிறாங்க. ஆனாலும் வேதம் என்ன சொல்லுது, தாய் உன்னை மறந்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம், தாய் கூட மறக்க சான்சஸ் இருக்குது. தாய் வந்து என்ன பண்ணுவாங்க,
சில வேளைகளில் கணவனுக்காகவோ இல்லை வேறு விஷயங்களுக்காகவோ இல்லை தன் சுயநலத்துக்காகவோ என்ன பண்ணுவாங்க, பிள்ளைக்கு வந்து தியாகம் செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் முன்னால் முடியாது, எனக்கு நான் முக்கியம், எனக்கு நான் அதுக்காக நான் செய்யணும், நான் உனக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அன்பில் என்ன ஆகுது, கொஞ்சம் குறைஞ்சிருது. அன்பு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா பெத்த குழந்தைய கூட கொலை பண்ணிடுறாங்க, வேறு விஷயங்களுக்காக கொலை பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேப்பர்லாம் படித்தா நம்மளுக்கே அப்படியே உள்ள நடுங்குது. எப்படி ஒரு சின்ன பச்சை குழந்தைய ஒரு தாய் வந்து கொலை பண்ண முடியும், இல்லை தூக்கி எறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் எல்லாம் படிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், தாயோட அன்பு கூட பூர்ணமான அன்பு இல்லை. பூர்ணமான அன்பு அப்படின்னு சொல்ல போனால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாத்திரமே. ஹல்லேலூயா. நமக்காக இறங்கி வந்து கடைசி சொட்டு, அதாவது நம்ம நல்லவங்க நமக்காக செஞ்சோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவர் ரொம்ப நல்லவங்கங்க, அவங்களுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான், கொள்ளடிச்சிருக்கான், ரொம்ப மோசமான பாவம் செஞ்சுருக்கான்னு அவனுக்காக யாராவது செய்வோமா? எல்லாம் என்ன பண்ணுவோம், அவனை ஒதுக்கி விட்டுரும். அடைச்ச அவனுக்கு போய் எவனா செய்வாங்களா, அவன் ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி. ஆனால் அதை விட மோசமான பாவி என்ன சொல்கிறேன், நான் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பாவி. அப்போது எனக்காக ஆண்டவர் என்ன பண்ணார், சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. அப்போது அந்த அளவுக்கான அந்த பூரண அன்பு ஃபுல்லாக யோசிக்கவே இல்லை அவர். இல்லை இவன் தப்பு பண்ணியிருக்கா, அவன் தப்பு பண்ணியிருக்கான், இந்த தப்பெல்லாம் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் யோசிக்கவே இல்லை. இது வந்து நான் வந்து அவனுக்காக செத்தா கூட, மரிச்சா கூட, சிலுவையில் மரிச்சா கூட அவன் வந்து என்ன ஃபுல்லாக அன்பு செலுத்த மாட்டான், திருப்பி உலகத்துக்கு பின்னால் போயிடுவான் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. என் பிள்ளை, என் மகன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி ஆண்டவர் நம்மளை மீட்டு கொண்டார். நம்ம வந்து எல்லாம் நரகத்துக்கு போயிருப்போம், ஆனால் ஆண்டவரோட கிருபையினால் அவர் நம்மளை மீட்டு கொண்டதுனால நம்ம பரலோகத்துக்குரிய காரியங்களை யோசிச்சுட்டு அதுக்காக ஆண்டவரோட பின்ன நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். கடைசி நிமிஷம் நம்ம மரிக்கிற அந்த தருணம் வரைக்கும் நம்ம ரட்சிப்பை காத்து கொண்டா கர்த்தரோட சமூகத்தில் இருப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து முதல் வாரம் சிலுவையின் மரணத்தை நம்ம நினைவு கூறணும். ஏன்னா அவரோட பந்தியில் நம்ம வந்து பங்கேற்க போகிறோம். அப்போ அவர் பந்தியில் பங்கேற்கும்போது அவர் எதுக்காக மரித்தார், ஏன் மரித்தார், நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நம்ம வந்து தெரிஞ்சு தெரியாமல் செய்கிற பாவங்கள் ஊர்பட்டது இருக்குது, தெரிஞ்சு செய்கிறதே இருக்குது, அப்போ தெரியாமல் செய்கிறது இன்னும் இருக்குது. அப்போது கர்த்தருக்குள்ளாக நம்ம ஜீவிக்கிற கர்த்தர் வந்து நம்மளை தள்ளிவிட மாட்டார், நீ பாவம் செஞ்சுட்ட உனக்கு பந்தி கிடையாது, அப்படி கிடையாது. கர்த்தருக்குள்ளாக ஜீவிக்கிற கர்த்தர் வந்து அவர் நம்ம செஞ்ச பாவங்களை நம்ம மன்னிப்பு கேட்டு அவர் சமூகத்தில் வந்து அவர் வந்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரிஞ்சு தெரியாமல் நான் பாவங்கள் செஞ்சிட்டேன், ரத்தத்தால் என்னை கழுவி என்ன ஆயத்தப்படுத்து, என்னை வந்து கொண்டு நிறுத்துங்க, என்னை வந்து அவங்களோட பந்தியில் நான் பங்கு பெறதுக்கு என்னை வந்து ஆயத்தப்படுத்துங்க, என்னை வந்து சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் இந்த ஆராதனை நேரத்தில் நம்ம கம்ப்ளீட்டாக ஒப்பு கொடுத்து நம்ம கர்த்தர் சமூகத்தில் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகள் கோடான கோடி இருக்கிறது. அப்போது அவர் நம்ம செய்த நன்மைகள்லாம் எண்ணி 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 அவரை துதிச்சுட்டு ஆராதிச்சுட்டே அது ஒன்று தான் நம்மளால் செய்ய முடியும். அவர் செஞ்சதுக்கு நம்ம கைமாறா வேறு எதுவும் செய்ய முடியாது. என்னை காத்தீரே, என்னை கண்டீரே, என்னை வந்து தூக்கி எடுத்து இத்தனையோ கோடி மக்கள் இருக்கிற இடத்துல என்னை தேடி வந்தது அன்பான தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரோட அன்பை நம்ம இந்த நேரத்தில் எண்ணி எண்ணி துதி செய்வாய்.
இருந்தாலும் ஆவிக்குரிய ஜனங்களாக இருந்தாலும் நம்ம வாழ்கிறது பார்த்திங்கன்னா உலக பிரகாரமான ஒரு வேர்ல்டில் தான் வாழ்கிறோம் இல்லையா. இப்படி திரும்பினா பாவம், அப்படி திரும்பினா பாவம், இப்படி திரும்பினா பிரச்சனை, அப்படி திரும்பினா பிரச்சனைங்கிற மாதிரி குடும்பத்துக்குள்ளே ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு பார்த்தா கூட அதுக்குள்ளே பிரச்சனை, போராட்டம், பிள்ளைங்க, அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஃப்ரம் வேவியர் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து பெட்லேருந்து காலை எடுத்து கீழே வச்ச அடுத்த செகண்ட்லேருந்து நம்மளுக்கு போராட்டம் ஆரம்பிக்குது ஒவ்வொரு நாளும். அப்போது அந்த மாதிரி யோர்தான் போலன்னா யோர்தான் அவ்வளோ புரண்டு நம்மளை அடித்து தள்ளி சவக்கடலில் கொண்டு போய் போட்டுருமா. அப்போ அந்த மாதிரி நம்மளை கொண்டு போய் சாவுக்கு எதுவாக அந்த அளவுக்கு பிரச்சனை, நம்மளை மறிக்கத்தக்கதான நம்மளை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி பிரச்சனைகள் வந்தால் கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒரே வார்த்தை சொல்லி அதை எல்லாத்தையும் நமக்காக நிறுத்தி போட்டு நம்ம ஜெபம் தான் நம்ம ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் நோக்கி நம்ம இந்த நேரத்தில் நம்ம இன்னைக்கு சொன்ன மாதிரி திருவிருந்து நம்ம இன்றைக்கி நம்ம பங்கேற்க போகிறோம். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் இத்தனை நாள் இத்தனை மாதம் நம்ம ஆண்டவர் எப்படி இருந்தோமோ தெரியாது. இப்போ 9th month வந்துட்டோம். 2024 1ஆம் தேதி செப்டம்பர் 1 இன்னைக்கு. அப்போது இந்த நாளை காண கிருபை செய்தீங்களே ஆண்டவரே. நான் இத்தனை நாள் எப்படி போனேனோ எப்படி இருந்தேனோ அப்படி இல்லை. இன்னையிலேருந்து நான் ஒரு புது ஆள் உங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் நான் எல்லாத்தையும் நான் ஐ வில் ஜஸ்ட் சரண்டர் மைசெல்ஃப் கம்ப்ளீட்லி அன்டு யூ. நான் கம்ப்ளீட்டாக உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் உம்முடைய ராஜ்யத்தையும் உங்களோட நீதியும் தேடுறதுக்கு உங்கள் அன்பை நான் ருசிக்கிறதுக்கு என்னை நான் கம்ப்ளீட்டாக ஐ சரண்டர் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த நேரத்தை ஒப்பு கொடுப்போம்.